ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 குயிக் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம விசேஷனாலே மாவு குழம்பு போகிறது தான் ஃபேமஸ். பட் நமக்கு வந்து அதை அரைச்சி போகிறதுக்குள்ள விசேஷமே முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி நல்லா இந்த மாதிரி வடை தட்டி நல்லா வந்து வெயிலில் 3 நாள் காய வச்சு நல்லா வந்து எடுத்திங்கன்னா ட்ரை ஆக்கி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு விசேஷ நாள் அப்போ அதுலேருந்து ஒன்று எடுக்க டக்குன்னு தண்ணியை ஊற்றி கலக்கி டப்புன்னு மாவு குழம்பு 3 months வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் வந்துட்டு டிப் 2 வந்து என்னென்னா, நம்ம சிலிண்டர் வைக்கிற இடத்துல வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து ஒரு மாதிரி கரை பிடிச்சி அந்த கரை போகவே போகாது சாதாரணமாக நம்ம மாப் போட்டால். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லெமன், ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவில் தொட்டு அதை நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணல டக்குன்னு வந்துருங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதை நல்லா ஃபுல்லாக பண்ணிவிட்டு வெட் வைப் இருந்தால் வெட் வைப்ஸில் க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா ஈர துணியை வச்சு கூட தொடச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதில் வந்து விம் லிக்விடோ இல்லை வேறு என்ன வாஷிங் லிக்விடோ போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதையும் நெக்ஸ்ட் வந்து நல்லா வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த கம்மினார் சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா டக்குன்னு இருந்த இடமே தெரியாமல் பளிச்சுன்னு ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பூஜை ஜாமாவை என்ன வழக்குன்னு வளர்க்குனாலுமே அந்த டக்குன்னு அந்த ஒரு பளிச்சு லுக்கு வராது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கணும், கொஞ்சோண்டு புளியை எடுத்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அதில் ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ½ டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பீதாமரி போட்டு நல்லா வளக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிருங்க. இதை சில்வர் ஜாமாலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஹேக்ஸ் வந்துகிட்டே இருக்க போதுங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பாய் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.